நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 6 மாதங்கள் கடந்து போகும்படியாக இன்னும் 6 மாதத்தில் இந்த ஆண்டை முடிக்கப் போகிறோம். இந்த 6 மாதங்களிலே நாம் ஜெபித்த காரியங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமலும் தேவனை நம்பி இருக்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையிலே வேதனையான சம்பவங்கள், பலவீனங்கள், பலவிதமான சோதனைகள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த 6வது மாதத்திலும் என்னுடைய 4வது தங்கச்சியுடைய மகனுடைய மரணம் எங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஒரு பாரமாக இருந்தது. தேவன் ஒருவர் தான் நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் இதனுடைய 23ஆம் வசனத்தின் பின்பகுதி, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்போது அறிந்து கொள்வாய். அநேகர் வாழ்க்கையிலே ஆண்டுடைய திட்டங்கள், ஆண்டுடைய யோசனைகள், ஆண்டு நினைவுகள் அறியாதபடி இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்பொழுது அறிந்து கொள்வாய். தேவ ஜனங்கள், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்போது அறிந்திருப்பாய். வெட்கப்படுவது போல சூழ்நிலையில் கடந்து வரலாம். வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை நம் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு சம்பவங்கள் எதிரடையாக இருக்கும். ஆனால் தெளிவாக தேவன் சொல்கிறார், அப்போது அறிந்து கொள்வாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இப்போது வெட்கப்படுவது போல சூழ்நிலை இருக்கலாம். ஒரு நாள் அறிந்து கொள்வாய். அப்பொழுது நீ வெட்கமடையாதபடிக்கு நீ வெற்றி சிறப்பாய் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட நம் வாழ்க்கையிலே பல குழப்பத்தின் ஊடாக இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்வோம், யாரை அறிகிறோமோ அறியவில்லையோ, கர்த்தரை அறியபடியாக நாம் தேவனை தேடுவோம். நிச்சயமாகவே அவர் ஜனமாகிய நம்மை எந்த விதத்திலும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறபடினாலே இந்த 6 மாதங்கள் கடந்து போனாலும் இருக்கின்ற 6 மாதங்களிலே தேவ மகிமையை அறிந்து கொள்வோம், தேவ கிருபையை அறிந்து கொள்வோம், தேவனுடைய வல்லமையை, அதிசயத்தை அறிந்து கொள்வோம். நம் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு, நம் தேவன் நாம் கலங்கி போகும்படியான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளாதபடிக்கு நம்மை எல்லாவற்றிலும் காக்கிறவராய் இருக்கின்றபடியினாலே வருகின்ற 6 மாதங்களிலே நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவரும் வாக்குத்தத்தம் மாறாதவராய் இருக்கின்றபடியினாலே அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் வெளிப்படுவார். இந்த 6 மாதங்கள் நம் வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா பிரச்சனையும் மறந்து 7வது மாதத்திலே பிரவேசிக்கின்ற போது தேவனை துதிக்கும்படியாய் கடந்து போகும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். 6வது மாதத்துடைய கடைசி நாளிலும் கூட நமக்குள்ளாய் பல கேள்வி இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறவராக, நம் வாழ்க்கையிலே அவரை அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் நமக்கென்று 6 மாதங்களை கொடுத்திருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்படுவதில்லை கர்த்தாவே. வெட்கப்படுகின்ற வேதனைகள், வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் கூட நாங்கள் கர்த்தரை நம்பி வாழ்கிறபடியினாலே, கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறபடியினாலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வருகின்ற புதிய மாதத்திலும் கூட தேவன் அற்புதம் செய்வீர். நிச்சயமாக ஆண்டவரே, என்னுடைய சகோதரிக்காய் கடந்து வருகிறோம் ஐயா. அனைவரும் ஜெபித்திருக்கிறார்கள். தொடர்ந்து உடைய கரம் அந்த குடும்பத்தோடு இருக்கட்டும், ஆறுதல் படுத்தும், வெட்கப்பட்டு போகாதபடி அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.